புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுதோ, சலங்கையின் ஒளி என்னும் சங்கீதம் நகையானதோ. என்னப்பா பைலட் பிரேமநாத் பாட்டோட வாரியல்? ஓம் பவளம், காரணம் இருக்கு. என்ன நடந்தது? மாலினி பொன்சேகாவை தெரியுமே? ஓமப்பா, சிங்கள நடிகை இல்லை? மனுஷி முந்த நாள் செத்து போச்சு. என்ன நடந்தது? வருத்தம் தான். வயதும் 76. 1978 வந்த படம் இல்லை. ஓமப்பா, நாங்கள் பலாலி செல்லி பனைக்க பார்த்தது அந்த காலம் ஒரு கலக்கு கலக்கினவா. உண்மைதான், அதுதான் பவளம். அந்த பாட்டை பாடின இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பா எடுத்த படம் கண்டியே. ஓமப்பா, என்னோட சேர்ந்து பாடுறிய? போங்கோ, உங்களுக்கு பாடியா கிடக்கு. பாடு பவளம், வெக்கப்படாத. சரி சரி சரி, கல்லறை விழாம இருந்தா சரி. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுதோ, சலங்கையின் ஒளி என்னும் சங்கீதம் நகையானதோ. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுதோ, சலங்கையின் ஒளி என்னும் சங்கீதம் நகையானதோ. நாடென்ன மொழி என்ன உள்ளங்கள் உறவாடு, நாடென்ன மொழி என்ன உள்ளங்கள் உறவாடு, தேடென்ன எழுத்தென்ன எண்ணங்கள் பரிமாற, இலங்கையின் இளம் கோயில் உன்னோடு இசை பாடுதோ, சலங்கையின் ஒளி என்னும் சங்கீதம் நகையானதோ. என்றும் இந்த பூமியிலே உனக்காக நான் பிறப்பேன், என்றும் இந்த பூமியிலே உனக்காக நான் பிறப்பேன். நீதான் என் துணிவன் என்றால் 100 ஜென்மம் நான் எடுப்பேன். நீதான் என் துணிவன் என்றால் 100 ஜென்மம் நான் எடுப்பேன். விலகாத சொந்தம் இது, பலகால பந்தம் இது. விலகாத சொந்தம் இது, பலகால பந்தம் இது. இணை சேரும் நூலிலை போல் இணைந்தேன் உன் நூலிடை மேல். இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுதோ, சலங்கையின் ஒளி என்னும் சங்கீதம் நகையானதோ. வன்னியில கன இடங்களில இப்ப கள்ளக்காணி பிடிக்கிறது சிலருக்கு தொழிலா போட்டுது. அதுவும் அரசாங்கத்திட்ட சப்போர்ட் இருந்தா சொல்லி வேலை இல்லை. இந்த கள்ளக்காணி பிடிக்கிறது அரசாங்க காணியை ஆட்டைய போடுறதுக்கெல்லாம் கணக்க வழிகள் இருக்குதா. இப்ப சிலர் கடை வைக்கிறான் என்றிட்டு ரோட்டுக்கரையில இருக்கிற அரசாங்க காணிகளில குடியேறினான். முதலில் 4-5 தடிதண்டை கட்டி ஒரு கொட்டில் மாதிரி போட்டு சோளனையோ ஜூஸையோ சாப்பாட்டு சாமங்களையோ விற்பினான். பிறகு அந்த கொட்டிலுக்கு தகரம் அடிப்பினான், சின்னதா வேலி அடைப்பினான். அப்படியே மெதுவா கடையை சீமெந்தில கட்டி எல்லையெல்லாம் நட்டு அறுக்கியாகி போட்டு அதை யாருக்கும் வாடகைக்கு கொடுத்துட்டு இவை வேறு இடத்துல பழையபடி கொட்டில் கடை போடுவினான். இப்படியே கொட்டில் கடை போட்டு போட்டே காணியை பிடிச்சு கட்டிடம் கட்டி அதின்ற வாடகையில காலாட்டினபடி உழைக்கிற கனவேர் இடிக்கினான். இப்படி கடை போட்டு காணி பிடிச்சு ருசி கண்டவ போக போக தங்கட பிளானை இன்னும் லேட்டஸ்டா மாத்துகினான். அது என்னண்டா, தகரத்துல சின்ன கூடு மாதிரி கடை செட்டப் ஒன்றை கொஞ்சம் தள்ளி இருக்கிற வெல்டிங் கடையில முழுசா செய்வினவான். இப்படி 4-5 கடைகளை முழுசா செய்து வச்சுட்டு எங்க ரோட்டு கரையில ஆக்கள் இல்லாத காணிகள் இருக்கண்டு நோட்டம் விடுவினோம். வன்னியில கன இடங்களில ரோட்டுக்கரையோட அரசாங்க காணிகள் தான் இருக்கும். அப்படி வளமான ஒரு காணியை கண்டதும் அங்க இரவோடு இரவா இந்த கடைகளை கொண்டு போய் வச்சு கீழே சீமேந்து நிலமும் போட்டு அதை தங்கட இடமாக்குவினோம். பார்க்கிறவையும்
4-5 கடை ஒண்டா போட்டதால் எல்லா இடமும் அனுமதி எடுத்து தான் போட்டிருக்க போல என்று நினைப்பினோம். இல்லாட்டி பிரதேச சபையோ உந்த கடையை கட்டி கொடுத்துருக்கு என்று நினைக்கிற ஆக்களும் இருக்கு. இப்படி கடையை வச்சு காணியை பிடிச்சாலும் பெர்மிட் எடுக்கவோ உறுதி எழுதவோ போனால்தானே சிக்கல். அதால தான் அதுகளை வாடகைக்கு கொடுத்து போட்டு அந்த வரும்படியை எடுக்கினவா. இப்படி கடை வச்சு காணி பிடிக்கிற சிலர் முழங்காவலில் தங்களோட விளையாட்டை காட்ட அக்கம் பக்கத்தில் கடைகள் வச்சிருந்த சனத்துக்கு டவுட் வந்துட்டது. அவைகள் உடனேயே பிரதேச சபைக்கு அறிவிக்க அவையின் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்த பிறகுதான் புது காணி பிடிக்கிற விளையாட்டு கண்டு விளங்கி இருக்குது. அனுமதி ஒன்றும் இல்லாமல் கட்டின அந்த கடையில் உடனே அகற்ற வேண்டும் என்று பிரதேச சபை என்ற செயலாளர் சொல்ல அந்த கடையை போட்டவை சண்டித்தனம் விட்டிருக்கிறார். அதோட கடையை பிடுங்க போன பிரதேச சபைக்காரரை கண்டபடி பேசினதோடு வீடியோ எடுத்தும் விரட்டி இருக்கினார். ஆனால் அவையின் இந்த விளையாட்டும் அங்கே எடுபடையில் என்றவுடனே ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் பிரதேச சபை பார் வைத்திருப்பவருக்கு 3 மாத கால அவகாசம் கொடுத்தவர் எங்கட கடையை ஏன் உடனே பிடுங்கினவர் என்று தங்கட பக்க பிள்ளைகளை மறைச்சு பிரதேச சபை செய்ததுதான் பிள்ளை என்ற மாதிரி கதையை கட்டி வீடியோவையும் போட்டிருக்கிறான். வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே பிரதேச சபை செயலாளரெல்லாம் கோபம் வரும். ஆனால் தீவிர விசாரித்தால்தான் கள்ளக்காணி பிடிச்சவர் நாங்கள் அப்பாவி ஏழைகள். ஆனால் உந்த பிரதேச சபைக்காரர் தான் மனிதாபிமானம் இல்லாமல் எங்கட கடையை பிடுங்கி போட்டினான் என்று நாடகம் ஆடினது விளங்கும். எப்பவும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் என்றதை ஜனங்கள் விளங்கி கொண்டால் சரி.